டாக்டர் கு கணேசன் எழுதிய படுக்கையை நினைக்கும் பழக்கம் ஏன் எனும் கட்டுரை சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகி இருக்கிறது. குழந்தைகள் தூக்கத்தின் போது தங்களையும் அறியாமல் சிறுநீர் கழிப்பது ஒரு வகை மருத்துவ பாதிப்பு என்று டாக்டர் கு கணேசன் எழுதிய இந்த கட்டுரை விளக்குகிறது. பெற்றோரின் கவனக்குறைவு, திரவ உணவுகள், மலச்சிக்கல் மற்றும் மரபணு ஆகியவை 7 வயது வரை நீடிக்கும் இந்த பாதிப்பிற்கு காரணம் என்கிறது இக்கட்டுரை. நன்றாக இருந்த குழந்தைகள் திடீரென படுக்கையை நனைப்பது 2ஆம் நிலை பாதிப்பாகும். இதற்கு பெற்றோரின் சண்டை, தேர்வு பயம், திரைகளில் பார்க்கும் வன்முறை காட்சிகள் போன்ற மன அழுத்தங்களே முக்கிய காரணம். மேலும் டைப் 1 சர்க்கரை நோய், சிறுநீரக பாதை தொற்று உள்ளவர்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படலாம் என்கிறார் மருத்துவர் கணேசன். இரவில் திரவ உணவை குறைப்பது, அலாம் வைத்து குழந்தையை எழுப்புவது, குழந்தையை கண்டிக்காமல் மனரீதியான ஆதரவை தருவது போன்ற ஆலோசனைகளை கூறியுள்ள இந்த கட்டுரை உரிய மருத்துவ சிகிச்சை மூலமும் இப்பிரச்சனையை குணப்படுத்த முடியும் என்கிறது.